அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் முதலில் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு பெருமதிப்பிற்கு முரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நமது பள்ளிவாசலில் தொடர்படியாக வாரம் வாரம் அமல்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான இபாதத்துகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவீனங்கள், அதனுடைய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவதோடு அவனுக்கு நெருக்கமான அடியார்களில் கூட்டத்தார்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களில் அனைவரிடத்திலும் இல்லாத ஒன்று நிம்மதி. யாரை கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறோம், நிம்மதி இல்லை. எப்படி இருக்கிறீங்க? காசு பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவரும் சொல்லக்கூடிய வார்த்தை நிம்மதி இல்லை. நடுநிலைமையாக இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தோம்னாக்க நிம்மதி இல்லை. ஆக மூணாவது தரத்தில் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் கேட்டால் நிம்மதி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இந்த நிம்மதியை நம்ம எங்கேயே போய் வாங்கினாலும், டாக்டர்கிட்ட போனாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கவலைப்படாதீங்க, தைரியமாயிருங்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி, எங்கே போய் நிம்மதியை வாங்குறது? அந்த நிம்மதியை எப்படி நமக்குள்ளே கொண்டு வர்றது? அதுக்கு என்ன வழி? நம்ம பல பேர் பேசிக்கிட்டு இருப்போம், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, 5 நேரம் தொழுகிறேன் உஸ்தாத், அஜர் நான் 5 நேரம் தொழுகிறேன், தஹஜத் தொழுகிறேன், துஹா தொழுகிறேன், அவாபில் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. சம்பாதிக்கிறவங்களும் பெரிய பெரிய பெருங்கொண்ட பணக்காரர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை நிம்மதி இல்லை. 5 நேரம் தொழக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தையும் நிம்மதி இல்லை. அப்போ இங்கே போய் வாங்குறது அந்த நிம்மதியை? அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல எந்த அளவுக்கு நம்ம வணக்க வழிபாடுகளில் கவனத்தை கொடுக்குறோமோ, தொழுகைக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அடிப்படையான மறைமுகமான இபாதத்தாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான இபாதத்தாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவம் நம்முடைய துஆவிலையும் கொண்டு வரணும். நம்முடைய துஆல ஏனோதான் நம்ம இருக்கிறதுனால தான் நமக்கு நிம்மதி இல்லாமல் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல கவனத்தில் கொண்டு வரணும். நான் உங்களுக்கு முன்னாடி படித்து காமிச்ச குர்ஆன் ஆயத்து, ஓதி காமிச்ச குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்ட்ட அடையணும் அப்படின்னு சொன்னாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள பின்தொடருங்க. அவங்க எந்தெந்த அடிப்படையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதில் பூரா நீங்கள் முக்கியத்துவம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாயகம் சொன்னாங்க, பலவிதமான ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத செய்யாத விஷயம் எதுவும் கிடையாது. நீங்கள் உலக ரீதியாக பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, நபிமார்கள் அப்படின்றாலே ஒன்லி ஒன், அவங்க இபாதத் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன் தான் ஓத சொல்லியிருக்கிறாங்க, நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே நபிமார்கள் மக்களுக்கு மத்தியில் எப்படி பழகணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அல்லாஹ்கிட்ட போய் நம்ம உரிமையோடு கேட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் சொல்லி காமிப்பான், ஒரு அடியான் கடல்ல போய்கிட்டு இருப்பாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய குர்ஆன் ஆயத்து. அடியான் கடல்ல போய்கிட்டு இருப்பான், திடீர்னு எங்கே இருந்தோ அவன் அறியாத புறத்திலிருந்து வெள்ளம் அவனை அடிச்சிடும், அந்த புயல் காத்து அவனை தாக்கிடும். அந்த நேரத்தில் கையை தூக்குவான், யா ரப்பே என்னை எப்படியாவது நீ காப்பாத்திரு,
என்னை கரையில சேர்த்துட்டேன்னாக்க உனக்கு நன்றி உள்ள அடியானா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி மனசை ஓர்மைப்படுத்தி என்கிட்ட அப்படியே கையை தூக்குவான். அந்த நேரத்துல நான் அந்த புயல் காத்துக்கு உத்தரவு போடுவேன், நீ நிப்பாட்டு அவனை கரையில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புயலுக்கு உத்தரவு போட்டு அவனை கரையில சேர்த்த பின்னாடி அந்த அடியான் சொல்லுவான், என்னுடைய முயற்சியில தான் நான் கரையில வந்து சேர்ந்தேன். உங்களை புயலில் மாட்டின உங்களை, கடல் அலையில புரட்டி போட்ட உங்களை கரையில நான் கொண்டு வந்து சேர்த்த பின்னாடி என்னுடைய அடியார்களாகிய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய முயற்சியில தான் நான் கரைக்கு வந்து சேர்ந்தேன். இதனாலதான் நமக்கு நிம்மதி இல்லாம ஆகுறது. இந்த நிம்மதிங்கிறது இப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டானா, ரப்பே நான் கையை தூக்குனேன், நீ என்னை கொண்டு வந்து சேர்த்துட்ட, அதுக்காக உனக்கு நான் சுக்குர் பண்றேன் ரப்பே, உனக்கு 2 ரக்காத் நஃபில் தொழுகிறேன் அப்படின்னு தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய துஆல வந்து அவன்கிட்ட முக்கியத்துவம் கொடுத்து அவனை நம்ம புகழ்ந்து சொல்லியிருந்தோம்னாக்க நமக்கு மன அமைதி அவனா கொடுத்துருவோம். ஆனால் அடியார்கள் அப்படி சொல்றதில்லை. நல்லா சொல்லி காமிச்சு அல்ல பரிபூர்ணமா பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஈமான்ல இருந்து நம்மளை தனியா ஆக்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களா நம்மளை ஆக்கி வைக்கணும். நம்முடைய மன அமைதியை தரக்கூடிய ஒரு ஈமான நமக்கு அல்லாஹ் தரணும், ஒரு கல்பை நமக்கு அல்லாஹ் தரணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நீங்க துஆங்கிறது சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு துஆ ஓதுறதுல பெரும்பாலும் யாரும் உட்கார்றதே இல்லை. பெரும்பாலும் வந்துட்டு என்ன செய்யறோம், தொழுகிறோம், உடனே எந்திரிச்சு இமாம் துஆ ஓதுறதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன செய்யறது, டக்குன்னு எந்திரிச்சு பின் சுன்னத் தொழுகிறது. அப்படி தொழுக வேண்டாம். நம்ம இபாதத்தினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் என்னன்னா துஆ தான். நாயகம் சொன்னாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதா அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. துஆங்கிறது ஒவ்வொரு இபாதத்தினுடைய ஃபவுண்டேஷன். அந்த கீழே பில்லர் போடுறோம்ல, ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தா கீழே பில்லரை போட்டு மேல தூக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்முடைய இபாதத்தினுடைய அடிப்படை வந்து என்னதுதான், துஆ தான். ஒரு மனிதனுக்கு எப்படி தலையில இருக்கிற இந்த மூளை முக்கியமோ, அது உடம்பு பூரா, சில பேர் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க இவனுக்கு மூளை வந்து உடம்பு பூரா இருக்குது அப்படிம்பாங்க. உடம்பு பூரா மூளை இருக்குன்னா அது கொழுப்புன்னு அர்த்தம். கொழுப்பை குறைக்கிறது இன்னைக்கு வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எக்ஸசைஸ் பண்றோம், நடக்கிறோம், அதுக்குன்னு மருந்துகளை சாப்பிட்றோம். கேட்டாக்க நான் ஃபேட்டை குறைக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடம்பு பூரா அது இருந்தா அதுக்கு பேர் என்ன இல்லை, மூளை இல்லை. மூளைங்கிறது எங்க தான் எல்லாம் வச்சிருக்கிறான், தலையில தான் எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சிருக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த மூளை எப்படி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு இபாதத்துக்கும் துஆ முக்கியம். ஒன்னாவது துஆ நம்ம எப்பெல்லாம் கேட்கணும், எந்த நன்மை செஞ்சாலும் அதை முன் வச்சு கேளுங்க நாயகம் சொல்லி கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க ஒரு 50 காசு நம்மளால் முடிஞ்ச அளவு சதக்கா பண்றோம். நிறைய அளவு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 10 வெள்ளியோ 500 வெள்ளி 1000 வெள்ளி அதுவும் சதக்கா தான். சக்தி வாய்ந்த அளவுக்கு நம்ம சதக்கா பண்றோம். ஒரு 10 வெள்ளி, ஒரு 5 வெள்ளி அல்லது ஒரு வெள்ளி 50 காசு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரப்பே என் மனசை நீ பார்க்குற, எந்த விதமான களப்பற்ற எண்ணம் இல்லாம நான் அடுத்தவன் பார்க்கணும் அப்படிங்கிறக்க நான் கொடுக்கல, என் கல்பனி பார்க்கிற, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி உன்னுடைய பொருத்தம் வேணும், உன்னுடைய ஹபீபான எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சதக்கா நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பகரமா நீ 2 உலகத்திலையும் நம்ம எப்பவுமே எப்ப கேட்டாலும் பெரும்பாலும் நம்ம செய்யற தப்பு என்ன அப்படின்னாக்க துஆல வந்து இந்த உலகத்துக்கு மட்டும் கேட்டு போயிடுறது. எனக்கு வியாபாரத்தை நல்லதை கொடு, நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நாயகம் சொன்னாங்க, நீங்கள் எப்போ துஆ கேட்டாலும் மறுமையை சேர்த்து கேளுங்க அப்படின்ட்டாங்க. இமாம்கள் எழுதுவாங்க, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல மறுமை சம்பந்தப்பட்ட சிந்தனையும் கபருடைய வேதனை அந்த கபருடைய சிந்தனையும் இருக்கணும் துஆல அப்படின்னு எழுதுறாங்க. அதனால தான் பெரும்பாலான இமாம்கள் என்ன துஆல கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, யாரெல்லாம் எங்களுடைய கபருடைய வேதனையில் நீக்கிரு, ஹஷர் அந்த கியாமத் நாளுடைய வேதனையில எங்களை பாதுகாத்துரு, நரகத்தினுடைய நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுமை சம்பந்தப்பட்ட துஆக்களா அதிகப்படுத்திட்டு உலகம் சம்பந்தப்பட்ட துஆக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க. அப்ப நம்ம 2 உலகத்தையுமே கேட்கணும். அதனாலதான் துஆல வந்து பெரும்பாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு, மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆக சதக்கா நம்ம 50 காசு கொடுத்தாலும் சரி, கொடுத்துட்டு யா அல்லாஹ் 2 உலகத்திலையும் அப்படி கேட்கணும். 2 உலகத்திலையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும், ஏண்டா குடும்பத்தார்களை கரெக்டாக நம்ம துருவ வைக்கணும். ஒரு கால் தொழுக வைக்கல, அவங்களுக்கு நல்லதை கூட நம்ம கேட்டோம்னா அதன் மூலியமா அவங்க என்ன செய்வாங்க, ஹிதாயத்தை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே எங்களுக்கு நன்மையை கூட, என் குடும்பத்தார்களுக்கு கூட, என் சந்ததிகள் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கூட நம்ம துஆல கேட்கணும். இது 2வது ஒரு விஷயம். அடுத்து 3வது ஒரு விஷயம்,
நமக்கு எப்ப நிம்மதியாகும், நம்மளுடைய துவாக்கள்ல வந்து நிம்மதின்ற வார்த்தையை சேர்த்து கொண்டு வரணும். எங்களுக்கு இப்படி இப்படி கொடு ஏண்டா அல்லாஹ் விசாலமானவன், என்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சில பிரத்யேகமா சில அடியார்களுக்கு மட்டும் என்ன செய்யல, அல்லாஹ் வந்து கேட்காமையும் கொடுத்தான். வலிமார்கள்லாம் கேட்கவே தேவையில்லை, பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. யா அல்லாஹ் ஒரே வார்த்தையை முடிச்சிருவாங்க, உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு போதும் ரப்பே, அதுவே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு வழிமார்கள் முடிப்பாங்க. ஆனா நம்ம பலகீனமான அடியார்களா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டு தான் வாங்கணும். அவன் என்ன சொல்றான், என்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்றான். என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு தான் சொல்ல வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களுமா இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமாக இருக்கட்டும், எந்த நபியாக இருந்தாலும் குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுடைய விஷயத்துல மட்டும் அவங்க எதை விரும்புறாங்களோ அல்லாஹ் அதை கொடுத்தான். இருந்தாலும் நபி விடலை. அல்லாஹ் தான் நம்ம நினைச்சாலே கொடுக்குறானே, கேட்காம இருப்போமே. நாயகம் எங்கேயுமே கேட்காம இருந்ததில்லை. ஆயிஷாமா சொல்லுவாங்க, முக்கியமான துவாக்கள் பூரா நாயகம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ரொம்ப நிறைய துவாக்கள்ல கேட்டதுல ஒரு துவா நாயகம் இப்படி கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக. நம்ம இன்னைக்கு துவா கேட்கறத சர்வசாதாரணமா நினைச்சுட்டு இருக்கோம். இமாம்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அத்தனையும் முக்கியமான துவாக்களை தான் கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த துவால நாயகம் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக வ இஸ்லாமிக வ முஹப்பத்திக அப்படின்னு நிப்பாட்டினா நாயகம் துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட பின்னாடி ஆயிஷாமா கேட்டாங்க, யாரும் சொல்லல இந்த துவாவை நீங்களும் கேட்கணுமான்ட்டாங்க. நாயகம் சொன்னாங்க, நானும் பலகீனமான அடியார் தான், நானும் அல்லாஹ்வுடைய அடியார் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த ஆயத்துக்கு வந்து குர்ஆனுடைய ஆயத்து, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னாக்கா, அல்லாஹ் வந்து நாயகம் சொன்னாங்களா அந்த நேரத்தில், ஆயிஷாமா கேட்டதுக்கு நாயகம் பதில் சொல்றாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா இந்த 2 விரலுக்கு இடையில வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல எத்தனை அடியார்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை மனித ஜீவன்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய, இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையுமே லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சரியா, இருக்கிற மக்கள் தொகை அதிகத்திலேயே வந்துட்டு ஒரு நேரத்தில் சைனா முன்னாடி இருந்தது, இந்தியா வந்து பின்னாடி இருந்தது. இன்னைக்கு இந்தியா முன்னாடி போயிருச்சு. அப்போ இனி உலக நாடுகள்லேயே மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு இந்தியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்கங்கிறத நம்ம கணிச்சுக்கிற வேண்டியதான். அவ்வளவு பேருடைய உள்ளத்தையும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கையில் 2 விரலுக்கு இடையில வச்சிருக்கிறான். ரப்பு நினைச்சான்னு சொன்னாக்கா இப்படியும் புரட்டுவான், இப்படியும் புரட்டுவான்டாங்க. அதனால தான் நம்ம துவால வந்து முக்கியமாக நம்ம ஹிதாயத்துக்காண்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த துவாவுடைய அர்த்தம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்த குலூபனா, என் உள்ளத்தை புரட்டிடாத, தரிப்படுத்தி வை, நேரான கரெக்டா இருக்கணும் என் உள்ளம். எதுக்கு? அல்லாஹும்ம சப்பித்து குலூபனா அலா தீனிக, நீ எந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டாயோ அந்த மார்க்கத்தில் ஏன் உள்ள இருக்குன்னு நாயகம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இருக்கிற நபிமார்கள்லையே ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. 1,24,000 நபிமார்கள்ல சிறந்த அல்லாஹ் சொன்ன நபிமார்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் மொத்தம் 25 பேர். 25 பேர்ல வஹி அறிவிக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் 4 பேர். வஹி அறிவிக்கப்பட்டவங்க 4 பேர். இந்த வஹி அறிவிக்கப்பட்டவங்களை விட நபிமார்களை சிறந்த நபி, எனக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தேர்வு பண்ணது 2 பேர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தேர்ந்தெடுப்பு. கடைசியா அவங்கள்ல இருந்து ஒரு ஆளை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும். அவங்க கேட்குறாங்க, என் உள்ளத்தை தரிபாடா ஆக்கி வை, நீ எந்த மார்க்கத்தை விரும்பினாயோ அந்த மார்க்கத்தில் நீ தரிபாடா ஆக்கி வைன்னு கேட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக, உன்னைய வணங்கக்கூடிய விஷயத்திலையும் என் உள்ளம் மாறிடக்கூடாது. அப்புறம் தொழுதுக்குருவோமே, அப்புறம் நோன்பு வச்சுக்கிருவோமே, அதான் இந்த திங்கக்கிழமை போனால் அடுத்த திங்கக்கிழமை வருது, அப்புறம் நோன்பு வச்சுக்கிருவோம். இந்த ரமலான் போனால் அடுத்த ரமலான் வருது, அப்போ நோன்பு வச்சுக்கிருவோம். இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கல என்ன, அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுத்துக்கிருவோம் அப்படின்ற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. உன்னைய வணக்க வழிபாடு எதெல்லாம் நீ சொல்லி இருக்கிறாயோ, பெற்றவங்களை காப்பாற்றுறது இபாதத்து தான். பெற்றவங்க பெத்ததாயதாகப்பட்ட சிரிச்சு பேசுறதும் இபாதத்து தான். அதே மாதிரி அண்ணன் தம்பிகள்கிட்ட பரஸ்பரம் பேசிக்கிறது, சிரிக்கிறது, அவங்கள்ட்ட கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கிறது இபாதத்தில் கட்டுப்பட்டது.
பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இபாதத்துல கட்டுப்பட்டது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னாக்க, வெறுமனே 5 நேரம் தொழுகிறது, முன் சுன்னத்து பின் சுன்னத்துகளை பேணி தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, அதே மாதிரி தஹஜ்ஜத்துல இருந்து என்னென்ன இபாதத்துகள் இருக்கு அத்தனை உட்காந்து ஓதுறது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, இது மட்டும்தான் இபாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது தவறான கண்ணோட்டம். இதுவும் இபாதத்து தான், இதுவும் இபாதத்து. அதே மாதிரி நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டியல் போட்டேன் இல்லையா, அத்தா அம்மாவுக்கு மரியாதை செலுத்துறது, அதே மாதிரி வாத்தியார்மார்களுக்கு மரியாதை செலுத்துறது, அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கறது, இதுவும் இபாதத்து தான். இந்த இபாதத்துக்கு நேரடி அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குருவான். முதல் சொன்னதுக்கு, ரெண்டாவது சொல்றதுக்கு நேரடி அல்லாஹ் பொறுப்பேற்க மாட்டான். பெத்தவங்களுக்கு புறக்கணிச்சு நடந்தோம்னு சொன்னாக்கா அதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிற மாட்டான். அண்ணனுக்கு எடுத்து பேசி அண்ணன் கூட சண்டை போட்டோம்னாக்கா, தம்பி கூட சண்டை போட்டோம்னாக்கா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிற மாட்டான். நியாயமான முறையில இருக்கணும், அநியாயமான முறையில் நடந்தோம்னா அதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிற மாட்டான். அடியானுக்கும் மத்தியில் அல்லாஹ் பொறுப்பேற்க மாட்டான். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இபாதத் அப்படின்ற அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னாக்க இதுவும் இபாதத்து தான். நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாக்க வெறுமனே நம்ம தொழுகைகள், ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாமே நம்மளை கொண்டு போயிடாது. அதுல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ரப்பு நினைச்சா மன்னிப்பான். அவன்கிட்ட தௌபா பண்ணிட்டோம்னா மன்னிச்சிருவான். சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவான். ஆனா அடியானுக்கும் உள்ள விஷயங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் மத்தியில் உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தாய் தகப்பனுக்கு மத்தியில் உள்ள அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில் உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு எந்தெந்த அடிப்படையெல்லாம் அடியான் சம்பந்தப்பட்டதற்கோ அதில் அல்லாஹ் தலையிட மாட்டான். அப்ப இந்த இடத்துல தாகத்திக்க உன்னைய வணங்கக்கூடிய விஷயத்தில் அப்படின்றாலே நீ எந்தெந்தெல்லாம் சட்டம் போட்டிருக்கையோ, வெறுமனே இபாதத்து மட்டுமல்ல, நீ எதெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கையோ அதுவும் இபாதத் சம்பந்தப்பட்டது. நீ எதெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறியோ, அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை சொல்றேன், எதெல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அதுவும் இபாதத் சம்பந்தப்பட்டது. பெருமக்கள் எழுதுவாங்க, எந்த அளவுக்குண்டாக்க குழப்பமான நாயகம் சொன்னாங்க இல்லையா, குழப்பமான ஒரு காலகட்டம் வரும், அதுல என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் ஹயாத் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து. 100 சஹாபாக்கள் போய் போருக்கு போய் சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை யாருக்கு கிடைக்குது, இந்த ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆகுனவங்களுக்கு கிடைக்குது அப்படி நாயகம் சொல்லிட்டாங்க. சுன்னத்தை ஹயாத் ஆக்குனதுக்கே 100 சஹாபாக்கள் போய் சண்டை போட்டதுக்கு நன்மை கிடைக்குதுடா. அல்லாஹ் எதெல்லாம் ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அதை விட்டு நம்ம தவிர்த்திருக்கோம் இல்லையா, அப்ப அதுக்கு அல்லாஹ் வெகுமதி என்ன கொடுப்பான், ஈடு இணை இல்லாத நன்மைகள் அள்ளி கொடுப்பான். இந்த உலகத்துல நம்ம கட்டுக்கோப்பா, நமக்கு நாமே கட்டுக்கோப்பு. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னாங்க, ஸ்கூல்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யாருக்கு கண்டிஷன் பண்ணுவாங்க, டீச்சரோ அல்லது வாத்தியார் கண்டிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அகமா ஸ்கூல்ல ஒரு நடந்துச்சுன்னா உஸ்தாத் என்ன செய்வாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க. ஆனா பெரிய ஆளான பின்னாடி, நம்மளும் ஒரு பொறுப்புக்கு வந்த பின்னாடி, அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாத்தையும், நம்ம ஒரு ஹராமான விஷயம் செஞ்சுட்டா நம்மளை யாராவது கேட்பாங்களா அந்த உலகத்துல? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்கறது யாருனாக்கா அல்லாஹ் ஒருத்த மட்டும் தான் கேட்பான். நான் உனக்கு கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நீ ஏன் பண்ண, தப்பு தானே அது அப்படின்னு யார் தான் கேட்பா? அல்லாஹ் மட்டும்தான் கேட்பான். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கேட்க முடியாது. அப்ப தாஅத்திக்க, யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் ஹராமாக ஆக்கினாயோ அதை பூராத்தையும் நான் தவிர்த்துக்கிறேன். நம்மளும் அந்த துவாவை கேட்கணும். நீ எதையெல்லாம் ஹலாலாக ஆக்குனாயோ அதை நான் ஏத்துக்கிறேன் ரப்பே, எனக்கு மன அமைதியை கொடு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சலாமத்து வந்துருங்கிறாங்க. அல்லாஹ் எதெல்லாம் ஹலால் ஆக்குனானோ அதை பூராத்தையும் ஃபாலோ பண்றது, அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக ஆக்குனானோ அதை பூராத்தையும் விட்டுறது. அப்ப இதை பூராத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா எந்த சலாமத்து, எந்த நிம்மதியை தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அடுத்து அந்த துவாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நாயகம் கேட்ட துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இதை அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக. அடுத்து அவங்க ஈமானுக்கு வர்றாங்க. நம்முடைய ஈமான், எல்லாருடைய ஈமான் கரெக்டாக தானே இருக்கு. ஈமான்டா என்ன? கலிமா சொல்லணும், அல்லாஹ் ஒருத்தன் ஏற்றுக்கிறணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்துட்டு என்னென்ன அல்லாஹ்வோட இறை தூதர்னு சாட்சி சொல்லணும். எல்லாரும் சாட்சி சொல்லி தானே வந்திருக்கிறோம். அப்படின்ட்டாக்க நிரந்தரமாக எல்லாத்துக்கும் அந்த ஈமான் இருக்கும்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க முடியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இன்னைக்கு உள்ள காலகட்டம் ஈமான் ரொம்ப பலகீனமாக போய்கிட்டு இருக்கு. ஈமான் ரொம்ப பலகீனம். ஈமானுடைய பலகீனம் எது அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ஃபர்லான விஷயத்தை கூட அசால்ட்டா விட்டுருவாங்க, ஹராமான விஷயத்தை ரொம்ப இலகுவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. எதெல்லாம் ஃபர்தோ
அதை விடுறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுத்துரும். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம உஸ்தாத் சொல்லுவாங்க, சுன்னத்தான விஷயங்கள் விட போகும்போது அது நோம்பாக இருக்கலாம், அல்லது நம்ம சதக்கா கொடுக்கறதாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், அல்லது சுன்னத்துன்னு சொன்னாக்கா பெரியவங்களை என்ன செய்றாங்க, வடிய ரோட்டை கடந்து விடுறது, அதுவும் சுன்னத்தில் கட்டுப்பட்டது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடைக்கு ஜாமான் வாங்க போகும்போது அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் கேட்பாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நபி வெறுமனே இபாதத்தை மட்டும் அவங்க சொல்லிக் கொடுக்கல, மக்களுக்கு மத்தியில் எப்படி பழகணுங்கிறதே சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் போய் அக்கா நான் கடைக்கு போகிறேன், அம்மா நான் கடைக்கு போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணுமா, இதுவும் சுன்னத்தில் கட்டுப்பட்டது. அதே மாதிரி வயசில் மூத்தவங்க இருக்க போகும்போது மேலே உட்காராம என்ன செய்யுது, அவங்களுக்கு நிகராகவும் உட்காராம அவங்க கீழே உட்கார்ந்துருந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, மேலே போய் உட்காரக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு நிகராகவும் உட்காரக்கூடாது, அவங்க மேலே உட்கார வச்சு நம்ம கீழே உட்காரணும். அவங்க கீழே உட்கார்ந்துட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காரணும். இதெல்லாம் வெறுமனே உட்கார்றதில்லை, இது சுன்னத்து. நாயகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் அத்தா இருக்காம போது, வயசில் மூத்தவங்க அத்தா இருக்கும்போது சத்தத்தை உசத்தக்கூடாது. அதே மாதிரி வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க, சத்தத்தை உசத்தக்கூடாது. நாயகமாக அது நடந்து காமிச்சாங்க. நாயகம் இருக்க போகும்போது நீங்கள் சத்தத்தை உசத்தாதீங்க, சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அவங்களுக்கு அவங்க நபி உங்களை மாதிரி சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்த ரப்பு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தவங்க நாயகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நீங்க இஸ்ஸத்து கொடுங்க, கண்ணியம் கொடுங்க. அம்மா முன்னாடி சத்தத்தை உசத்தாதீங்க, அத்தா முன்னாடி சத்தத்தை உசத்தாதீங்க, பெரியவங்களுக்கு இஸ்ஸத்து கொடுங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட பாசமா பேசுறது நாயகம் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே நாயகம் செஞ்சது அத்தனையும் சுன்னத். இன்னைக்கு நம்ம சட்டை போடுறோம், ஜுப்பா போடுறோம், நாயகம் செஞ்சிருக்காங்க அதனால நான் செய்யறேன். தாடி வைக்கிறேன், நாயகம் வச்சாங்க அதனால நான் வைக்கிறேன். நாயகம் தண்ணியை உட்காந்து தான் குடிச்சாங்க, சாதாரண தண்ணி குடிக்கிற விஷயம்தான், ரொம்பலாம் இல்லை. நாயகம் இப்படித்தான் குடிச்சாங்க, நாயகம் எடுத்து எடுத்து குடிச்சாங்க, மூச்சை கிளாஸுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் செய்யறேன் சுன்னத். அப்ப இந்த இபாதத்துக்கு அடுத்து என்னது, ஈமான நான் பாதுகாக்கணும் ரப்பே அப்படின்ற விஷயத்துக்கு இவ்வளவு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக தான் கொண்டு போறேன். அப்ப அந்த ஈமானுடைய விஷயத்துல நாயகம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, வெறுமனே இது மட்டும்தானா? ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைங்களுடைய விஷயத்துல அவங்க அந்த பிள்ளைங்களை நேரான வழியில கொண்டு போய் விட்டுறணும். நாயகம் சொல்லி காமிச்சாங்க, 3 பெண் குழந்தைகளை யாரு ஈன்று எடுக்கிறாங்களோ, பெத்து எடுக்கிறாங்களோ, 3 பொம்பளை பிள்ளை யாரு பெத்து எடுக்கிறாங்களோ அந்த தாய் தகப்பன் சொர்க்கவாதின்றாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னாங்க. உங்களுக்கும் சொர்க்கம் இருக்கு அப்படின்னாங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சாங்க, யார சொல்ல, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னாங்க. உங்களுக்கும் சொர்க்கம் இருக்கு அப்படின்னா, மொத்தத்தில் பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு சொர்க்கம். இந்த ஹதீஸுக்கு விளக்க எழுதுறவங்க என்ன எழுதுறாங்கனாக்கா, அந்த பொம்பளை பிள்ளையில எப்படி வளர்க்கணுமா, மார்க்கம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளா வளர்க்கணுமா. மார்க்கம் எதை சொல்லிக் கொடுக்குதோ, பெண்கள் எப்படி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லிக் கொடுக்குதோ அதை அந்த தாய் தகப்பனுக்கு கடமை. இப்படித்தான் கைட் பண்ணணும் அந்த பிள்ளைங்களை, அவங்களுக்கு சொர்க்கம். அந்த மாதிரி வளர்க்கறது ஒரு சுன்னத். ஆக சுன்னத் அப்படின்ற அடிப்படையில் வெறுமனே இபாதத் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாம நம்ம என்ன செய்யறது, இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில உலக நடப்புகள் இருக்கு இல்லையா, இதுவும் சுன்னத் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த சுன்னத்தான விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றதும் ஈமான உறுதியாக்கி விடும். நம்ம உஸ்தாத் சொல்லுவாங்க, சுன்னத்தான இபாதத்துல ஒரு அடியான் கவனத்தை செலுத்திட்டான்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஃபர்லான விஷயங்கள் மைனஸாக ஆகாது, விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுன்னத்தான இபாதத்துகளை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதே மாதிரி ஃபர்லான இபாதத்துகளையும் நம்ம பேணி தொழுவதற்கு நடப்பதற்கு வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. அப்ப இது 3வது விஷயம். முதல் விஷயம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக்க, மார்க்கத்தில் நான் இருக்கணும். 2வது விஷயம், வதாத்திக்க, உன்னை வணங்குற விஷயத்தில் இருக்கணும். அதுக்கடுத்து ஈமானிக்க, உன்னுடைய ஈமான்ல நான் தனிப்பாடா இருக்கணும். ஈமான் விட்டா போயிடக்கூடாது. ஏன் அந்த ஈமான்ற விஷயத்துக்கு ஏன் சொல்ல வர்றாங்க தெரியுதா? ஏன் அப்படின்னாக்க, அல்லாஹ் எல்லாருடைய ஈமானை பரிபூர்ணமா பாதுகாக்கணும். நான் அப்பதான் இந்த விஷயத்துக்கு சொல்லிட்டேன்லே, இந்த கல்பை இப்படி புரட்டுவான் இப்படி புரட்டுவான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமா மாற்று மதத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல பரிபூர்ணமா பாதுகாக்கணும். மார்க்கம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்த பின்னாடியும் கூட, மார்க்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட, நம்முடைய மார்க்கம் தான் உண்மையான உறுதியான நிலையான மார்க்கம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் வாக்குறுதியா சொல்றான். நீங்க இருக்கிற மார்க்கம் சர்வசாதாரண மார்க்கம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்.
நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, நீங்கள் இருக்கிறது உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கீங்க, அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிச்சிட்டான். இதுவும் தெரிஞ்ச பின்னாடியும் கூட சொற்பமான இந்த உலக ஆதாயத்துக்காக வேண்டி, உலக ஆசைகளுக்காக வேண்டி ஆண்களும் மார்க்கத்தோடு வெளியே போத்தான் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு மடங்கு கூடுதலா பெண்கள் போறாங்க, மாற்று மதத்துக்கு மாதிரி போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை சொல்லித்தான் ஆகணும். குளில் ஹக்க வளவுக்கான முறா, கசப்பா இருந்தாலும் மார்க்கத்தை சொல்லிடுங்க. சொல்லலைன்னாக்க எங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? உலமாக்களை கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளிடுவான். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், எல்லாருடைய ஈமானை தனிப்படுத்தி வைக்கட்டும். இந்த திருமணம் மாற்று மத சகோதரர்களை திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க. கேட்டாக்க நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, நாங்கள் மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போகிறது. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும், எல்லா பெண்களுடைய ஈமானையும் நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். குறிப்பாக நம்ம வீட்டில் உள்ள பெண்களுடைய ஈமான் நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அந்த பெண்களை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு மாறிடுவாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். ஆனால் அந்த மாறக்கூடிய பெண்கள் நினச்சி பார்க்கணும், சர்வசாதாரணமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்ம கையில் கிடைக்கல. ஃபாத்திமாமா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அவங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரத்த கண்ணீர் தான் வரும். அவ்வளவு அழகாக இருப்பாங்க அம்மா. அவங்களுடைய அழகுக்கு ஒரு ஈடு இணைங்கிறது கிடையாது. அம்மாவுடைய அழகு அவ்வளோ அழகு. ஆனால் அந்த அழகாக இருந்த அம்மா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, உடுப்பு இல்லை. ஃபாத்திமா அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுல வரக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. நிறைய விஷயங்கள் வரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட அந்த பிள்ளை கிழிச்சிக்கிட்டு போடுற அளவுக்கு தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இன்னைக்கு பயில்வை செய்கிறாங்கல்ல, விலை கூட கொடுத்து ஜீன்ஸு பேண்ட்டு நம்ம சில்வர் எடுத்து கொடுப்போம். இவன் போய் என்ன செய்வான்டாக்க இந்த முழங்கால் கீழே கிழிச்சு விட்றது, தொடைக்கு நேரம் கிழிச்சு விட்றது, அதே மாதிரி கீழே ஒரு மாதிரி மூளைப்புறம் பிரித்து விட்றது இன்னைக்கு உள்ள நிலைமை. ஒரு நேரத்தில் கிழிஞ்சு போட்டா அவனை என்னன்னு சொன்னோம், கஷ்டப்படுறாரு போல, ஏழை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது போய் இன்னைக்கு நல்ல சில்வரை கிழிச்சு போட்டா தான் ஃபேஷன். இந்த ஃபேஷனுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, பயலுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிள்ளைங்களும் சேர்ந்து அதுக்கு நிகராங்க. நாங்களும் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜீன்ஸ் சில்வர் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், தப்பு கிடையாது. கித்தாட்டான ரொம்ப இறுக்கமாக உள்ள ட்ரெஸ் போடுறது வேண்டாம். அங்கே தான் தப்பு நம்ம சொல்கிறோம். மார்க்கம் அங்கே தான் தப்புன்னு சொல்லுது. மார்க்கம் ஒன்று ரொம்ப பழசுக்கு போகலை. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடியதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எப்பவுமே சொல்ல முடியாது இது போன காலத்துக்கு உள்ளது, நபியுடைய காலத்துக்கு அது பொருந்துச்சு, வலிமார்களுடைய காலத்துக்கு அது பொருந்துச்சு, போயிருச்சு, இனிமே வரக்கூடிய காலத்துக்கு பொருந்துமா? என்ன லாஜிக்கா பேசுறீங்க? எந்த லாஜிக் இங்கே பாஸ் ஆகாது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிறணும், சென்ற காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இனி வரக்கூடிய காலத்துக்கும் பொருந்தக்கூடியதான் இந்த ஷரியத்துடைய சட்டம், ஷரியத்துடைய மார்க்கங்கள். இதில் அல்லாஹ் எதையுமே மைனஸ் பண்ணி சொல்லலை. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றதா இருந்தா, இன்னைக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த இத்தா இருக்கிறாங்கல்ல, கணவன் இறந்துட்டாலோ அல்லது தலாக்கு சொல்லப்பட்டாலோ என்ன செய்யணும்? 3 மாத காலங்கள் இதா இருக்கணும். கணவன் இறந்துட்டாங்க 4 மாதம் 10 நாள், 3 மாதம் 10 நாள், இதான் கணக்கு வைக்கிறாங்க. இன்னைக்கு நவீனவாதிகள் சுன்ன ஜமாத்தில் இருக்கிறாங்க, எல்லா ஜமாத்திலும் உள்ளவங்களே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, அந்த காலத்தில் தான் எதுவுமே நவீனம் இல்லை, அதனால் 3 மாதம் 10 நாளுங்கிறது ஒத்து வந்துச்சு, 4 மாதம் 10 நாளுங்கிறது ஒத்து வந்துச்சு, இப்போ தான் நவீனங்கள் வந்துருச்சு, அவங்க எதுக்கு அந்த நீங்கள் இதாக இருக்க வைக்கிறீங்க? ஹமலாக இருக்காங்களா இல்லையா, மாசமாக இருக்காங்களா இல்லையா, அதுதானே பார்க்கணும். அதான் தெரிஞ்சிருமே, 1 மாதத்துலேயே தெரிஞ்சிருது. இப்போ தான் அந்த நிறைய நவீனங்கள் நாங்கள் தான் அந்த மிஷினில் செக் பண்ணிடுறோமே அப்படின்ட்டாக்க, இதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 3 மாதம் 10 நாள் இருக்கணும்னு சொல்கிறான். இது சொல்கிற தலாக்கில் வரக்கூடிய ஆயத்தில் 4 மாதம் அந்த தலாக் சொல்லிட்டா நீங்கள் இதா காலம் இருக்கணும், முடிகிற வரை நீங்கள் இதா இருந்தால் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஆயத்தை எடுத்து ரிசர்ச் பண்ண ஒரு யூதர் பண்ணுறார். பண்ணினது வெள்ளைக்காரன் பண்ணலை, இஸ்லாத்துக்கு விரோதி யாருனாக்க யூதர். அந்த யூதர் எடுத்து, அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த யூதர் எடுத்து பண்ணுறார். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பண்ணிட்டு அவர் கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ள போகக்கூடிய ஆணுடைய அந்த முட்டை இருக்குல்ல, கருமுட்டை, என்னால் தெளிவாக சொல்ல முடியாது, அந்த கருமுட்டை உள்ளே போகுது இல்லையா, அது எல்லா முட்டையும் உள்ளே போகாது. சில பேர்த்துக்கு அந்த கர்ப்பப்பையினுடைய வாசல்லையே நிற்கும், சில பேருக்கு தான் உள்ளே போகும்.
அது குறிப்பிட்ட நாள் வரையும் உள்ள வந்து சில மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். விஷயம் என்னண்டாக்க அந்த டிஎன்ஐ ரிப்போர்ட், டிஎன்ஐ அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, எதை வச்சு நமக்கு தெரியுதுன்னா 3 மாதம் வரையும் அந்த ஆணுடைய அந்த முட்டை வந்து உள்ளே இருக்கும். 3 மாதம் வரையும். இதை சொன்னது யார்? முதல்ல சொன்னது யார்? குரானில் சொன்னது யார்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டான். 3 மாதம் 10 நாள் அந்த பொண்ணு இருக்கணும், 4 மாதம் 10 நாள் அந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, டிஎன்ஏ ரிப்போர்ட் நாங்கள் ஏன் எடுக்க சொல்கிறோம்னாக்க 3 மாதம் கணவன் இறந்து போனாலும், கணவன் தலாக் சொல்லி 3 மாதம் ஆயிருச்சு, அதுவரையும் அவனுடைய அந்த முட்டையுடைய அந்த டிஎன்ஏ வந்து உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பெண் வேறொரு ஆணை அந்த 3 மாதத்துக்குள்ள திருமணம் முடிச்சுட்டாங்கன்னாக்க இப்போ இன்னொரு கணவனுடைய கருமுட்டை உள்ள போகும். அப்போ ஆல்ரெடி 3 மாதம் வரையும் இருக்கக்கூடிய அந்த முட்டையும் இதுவும் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ இந்த குழந்தை யாருக்கு தப்புன்னு சொல்றது? இப்போ 2வது கல்யாணம் முடிச்சாரு அவருடைய பிள்ளைன்னு சொல்றதா, அல்லது குரான் சொன்ன பின்னாடி அறிவியலும் நிரூபித்த பின்னாடி இப்போ இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு சொல்றது? அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னு சொன்னாக்க அது போன காலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. இந்த காலத்துக்கு தான் பொருந்தும்னு சொல்லவும் முடியாது. இனி வரக்கூடிய காலத்துக்கு தான் பொருந்தும்னு சொல்லவும் முடியாது. ஆக நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய ஈமான உறுதியாக்கி வை. இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்டது. வெறுமனே இபாதத்து மட்டுமல்ல. திரும்ப நான் அங்கே தான் வர்றேன். வெறுமனே இபாதத்து மட்டும் ஒருத்தருடைய ஈமான உறுதியாக்காது. இந்த மாதிரி அல்லாஹ் எதெல்லாம் சொல்லி காமிக்கிறானோ இந்த எல்லா விஷயத்தையும் சேர்ந்துதான் ஈமான உறுதியாக்கி விடும். 3வது ஒரு விஷயம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக்க. 1வது வதாஅத்திக. 2வது இவ ஈமானிக்க. 3வது. 4வது விஷயம் வ இஸ்லாமிக்க. உன்னுடைய மார்க்கம் எந்த மார்க்கமோ, நீ எந்த மார்க்கத்தை தேர்வு செய்தாயோ அந்த மார்க்கத்திலையும் என்னை தரிபாடாக்கி வையே. வ இஸ்லாமிக்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். 4வது விஷயம் இஸ்லாமிக்க. இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம். இஸ்லாம் அப்படின்றாலே அமைதின்னு அர்த்தம். எந்த நிம்மதியை எப்போ அமைதியாகும் ஒருவருடைய உள்ளம் எப்போ அமைதியாகும்? எல்லாமே கிடைச்ச பின்னாடி அமைதியாயிடும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காமிக்கான், அலா திக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய மனசு அமைதியாயிரும் சொல்றான். திக்ர் பண்றது அப்படிங்கிறதுக்கு வெறுமனே திக்ர் நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வரல. நினைக்கிறது, எங்கேயுமே அல்லாஹ்வை நினைக்கிறது. நம்ம ஒரு தப்பு செய்ய போறோம், அம்மாடி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, பெரியவங்க தானே, யார் கேட்க போறா? ஆனா யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். எந்த இடமாக இருந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என் ரப்புடைய கேமராவில இருந்து நான் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துடைய சிசிடிவி கேமரால தப்பிச்சாலும் கூட ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய சிசிடிவி கேமரா எப்பவுமே எரர் ஆகாது. ரப்புல் ஆலமீனுடைய சிசிடிவி கேமரா எப்பவும் ஆஃப் பண்ண முடியாது. ரப்புல் ஆலமீனுடைய சிசிடிவி கேமரா கெட்டு போகாது. ஆனா நம்ம இன்னைக்கு வைக்கிற சிசிடிவி கேமரா கெட்டு போகும். அந்த கேமராவும் தப்பிச்சிடலாம், அல்லாஹ்வுடைய கேமராவில இருந்து ஒரு காலம் தப்பிக்க முடியாது. இது இஸ்லாம் சம்பந்தப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்னென்ன சொல்லி தருது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எதெல்லாம் சொல்லி ஹலாலன்னு ஆக்கி இருக்கிறாங்களோ அத்தனை ஹலாலையும் பேணி வர்றது, எதெல்லாம் ஹராம்னு ஆக்கி இருக்கிறாங்களோ அத்தனையும் ஹராம்ல இருந்தும் நம்மை பாதுகாப்பு தெரிவிக்கிறது. இந்த விஷயத்தையும் நாயகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பாதுகாப்பு நம்ம நடத்துக்கிற சொல்லி இருக்கிறாங்க. இது 4வது ஒரு விஷயம். அடுத்து வ இஸ்லாமிக்க வ முஹப்பத்திக்க. யா அல்லாஹ் உனைய நான் பிரியப்படணும். அல்லாஹ்வை நம்ம பிரியப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். பிரியப்பட்டதுனால தானே இன்னைக்கு இஸ்லாத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். அல்லாஹ் பரிபூர்ணமாக நம்முடைய அல்லாஹ் பிரியமாக்கக்கூடிய அடியார்கள் நம்மளை ஆக்கி வைக்கட்டும். விஷயம் அது இல்லை. இன்னைக்கு வலிமார்கள் இருக்கிறாங்கல்ல, நபிமார்களை விட்டுருவோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதியாக தரணும். நபிமார்களை பொறுத்தவரையிலையும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னாக்க, நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. வலிமார்கள் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் வலிமார்களுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னாக்க, யா அல்லாஹ் நீ கொடுக்குறியா கொடு, நாங்கள் வாங்கிக்கிறோம். எதா இருந்தாலும் நான் எங்களை சேர்ந்தது, நீ கொடு வாங்கிக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இதை கூட அதை கூட நான் கேட்க மாட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம துவா கேட்கும் போது எங்களுக்கு அதை கூட, எங்களுக்கு வீடை கொடு, காரை கொடு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த உலக சம்மந்தப்பட்டது பூரா கேட்குறோம். வலிமார்கள் அது கேட்கல. அவ்வளோதான். யா அல்லாஹ் உனக்கு தெரியும், நீ கொடு,
நீ கொடுக்குறியா அல்ஹம்துலில்லாஹ், கொடுக்கலையா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தான் நடந்துச்சு. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்ல ஒரு விஷயம், அதை மட்டும் தொட்டுட்டு அந்த துவாவை முடிக்கணும். அப்போ அந்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இன்னைக்கு பொதுவாகவே மனிதர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னாக்க, ஒரு காடி வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கிறோமே, யாருக்காவது ஒரு காடி போதும் நிப்பாட்டியிருக்காமா? எங்கேயாவது என்கிட்ட ஒரு கார் இருக்குது அதனால் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நிப்பாட்டியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு காடி வாங்குறதுக்கு நம்ம என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஒரு கடை, ஒரு பிஸ்னஸ் நம்மகிட்ட இருக்குது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம், ஹலாலான பிஸ்னஸ் ஏதோ ஒன்று செய்கிறோம். இந்த ஒரு பிஸ்னஸோடு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாட்டாங்க, கண்டிப்பாக இல்லை. நம்ம பிள்ளைக்கு வேணும், நம்ம பேர பிள்ளை வேணும், நம்முடைய தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடணும். அதுக்கு என்ன வழி? ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் சராசரி மனிதர்களுடைய நிலைமை. நம்ம வழிமாறுகள் இன்னைக்கு போற்றி புகழ்றோம்ல, அந்த வழிமாறுகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு நான் அடுத்து உள்ள போயிடுறேன். நாகூரில் அடங்கி இருக்கிறாங்களே ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம், அவங்களுக்கு அல்லாஹ் என்ன இல்மை கொடுத்துருந்தான்னு தெரியுமா? எதை அவங்க தொட்டாலும் தங்கமாகும். அந்த இல்மை அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். எதை தொட்டாலும் தங்கம். ஒருத்தருக்கு தங்க வேணும்னாங்க இந்த அப்படின்னு சொன்னால் மண்ணள்ளி கொடுத்தா கூட அவங்க தங்கமாக இருக்கும். அந்த மாதிரி கீமியான்னு சொல்லுவாங்க அந்த இல்மு. அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நாள் ஆகும், நம்ம போகிறதுக்கு நாங்கள். ஆனால் அவங்க எதையுமே எடுத்துக்கிறல, கடைசி வரை தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறல. அவங்க வஃபாத்தாரு அவங்க நினச்சிருந்தாங்கட்டாக்க அந்த நாகூர் ஊரையே தங்கமாக மாற்றிருக்க முடியும், தங்க கோல்டு மாற்றி கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவங்க செய்யலை. காரணம் என்ன? ஏன் ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் எனக்கு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அதை பயன்படுத்தலை. அதே மாதிரி இமாமுல் ஆலம் ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு என்ன இல்மு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க பக்கத்தில் உட்காந்தோ அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்தோ யாராச்சும் உதவு செய்தாங்கன்னு சொன்னாக்க அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்கிறது அப்படியே தெரியும் அவங்க கண்ணுக்கு. இன்னைக்கு என் கை, நான் கையை கழுவுறேன் அப்படின்னு சொன்னாங்க, என் கை என்ன பாவம் செஞ்சிச்சு பார்த்தாங்க, என்னென்ன பாவம் இந்த அடியான் செஞ்சிருக்கிறான். முகத்தை கழுவுறாங்க, கண் என்ன பாவம் செஞ்சிச்சு, வாய்க்கு பிடிக்கிறாங்க, வாய் என்னென்ன பேசுச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தான். டக்குன்னு எல்லாரும் துவா செஞ்சாங்க, யாரெல்லாம் இந்த தன்மை என்கிட்ட எடுத்துட்டாங்க. நான் யாரெல்லாம் நல்லவன் நினைச்சோனோ அத்தனை பேர் பாவம் செஞ்சுட்டு வந்துறாங்க, நிற்கிறாங்க, ரப்பே எனக்கு இந்த தன்மையை வேணாம் அப்படின்ட்டாங்க. இதுதான் வலிமார்களுடைய ரேஞ்ச். எனக்கு வேணாம், எனக்கு வேணான்ட்டாங்க. தங்கத்தை கொடுத்தாங்க அங்க, அவங்களும் தொட்டு பார்க்கல. இங்க அடுத்த மனிதனுடைய குறைய புற வெளிப்படுத்தக்கூடிய தண்ணி இவங்க கேட்கல, அல்லாவா கொடுத்தான், வேணான்னு சொன்னாங்க. இதுதான் வலிமார்கள். இந்த தன்மை நமக்கு வரணும். நம்ம கேட்டு வாங்குறத விட அல்லாவா முன் வந்து, இந்தா நீ என்னை தேடி வந்தா, இந்த உனக்கான நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு போகணும். தாத்திக்க ஈமானிக்க இஸ்லாமிக்க முஹப்பத்திக்க, அந்த அந்த ரேஞ்ச் யாருக்கு வரும்னாக்கா, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவான். வா முஹப்பத்திக்க. அடுத்து இதோட நாயகம் நிப்பாட்டினாங்க. இமாம்கள் அடுத்து ஒரு வார்த்தை சேர்த்து போட்டாங்க, வா முஹப்பத்தி ரசூலிக்க, அந்த ஒரு வார்த்தை சேர்த்து போட்டாங்க. உன்னுடைய பொருத்தம் மட்டும் வந்தா பத்தாது யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபான எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க நேசிக்கணும். ஆயத்து ஆரம்பத்தில் நான் தான் சொல்லி காமிச்சேன், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை பிரியப்பட வேணும் அப்படின்னு சொன்னீங்க நினைச்சீங்கடாக்க, அல்லாஹ்வை நீங்க லவ் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கடாக்க, யாரை லவ் பண்ணணும்? முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை லவ் பண்ணுங்க. நல்லா சொல்லி காமிக்கிறான், என்னட்ட நீ வரணும்டா, என்னுடைய தூதர் கடைசி தூதர் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன், அவரை நீங்க நேசிங்க, அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சொல்லி காமிக்கிறான். அதைத்தான் இந்த இடத்துல இமாம்கள் சேர்த்தாங்க. இந்த துஆவுல முஹப்பத்தி ரசூலிக்கன்ற வார்த்தை சேர்த்தாங்க. உன்னுடைய ரசூல்மார்கள் எல்லாம் நாங்க நேசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டுமல்ல, உன்னுடைய ரசூல் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அத்தனை பேர்த்து நாங்க நேசிக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு, நாங்க விட்டுறக்கூடாது. ஏண்டா இன்னைக்கு ரசூல் நபிமார்களை பூராத்தையுமே ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறாங்க. நாயகத்தை நேசிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுத்துறதில்ல. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நாயகம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, வெறுமனே இபாதத்துக்கு மட்டும் கஷ்டப்படலை. ஒரே வருஷத்தில் சராசரி மனுஷனாக இருந்து யோசிச்சு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வாழ்க்கையை மட்டும் எடுப்போம். முதல்ல 1,24,000 நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான், 4 ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க 4 பேர். இந்த நான் யாருடைய வாழ்க்கையை நம்ம தொட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தொட்டோம்னாக்க காலங்கள் பத்தாது, நமக்கு நேரம் இல்லை, காலமே பத்தாது. எத்தனை வருஷம் சொன்னாலும் ஈடாகாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்க, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, நாயகத்தினுடைய வாழ்க்கையில ஏன் மேராஜ் பயணம் வந்துச்சுன்னு சொல்ல போகும்போது ஒரே வருஷத்துல அவங்களுடைய வீட்டில் 5 மூத்து எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஒரே வருஷம்
ஒரு வருஷத்துல 5 மூத்து. ஒரு வருஷத்துல ஒரு மூத்துனாலே நம்மளால மீண்டு வர ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வரையும் எங்க அத்தாவுடைய மூத்த என்னால ஏத்துக்கிற முடியல. வருஷம் ஒன்னாயி போச்சு. இன்னைக்கு வரையும் அவங்க மூத்தாயிட்டாங்களான்ற அந்த சிந்தனை ஏத்துக்கிற முடியல என்னால. இன்னும் என் பக்கத்துல தினமும் சொல்ற மாதிரி தான் இருக்குது. எங்க அத்தாவுடைய தகப்பனாருடைய கபரை வந்து அல்ல வெளிச்சமானதா விசாலமானதா அல்ல ஆக்கி வைக்கட்டும். அவங்களுடைய பாவங்கள் அல்ல பரிபூர்ணமா மன்னிக்கட்டும். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறேன், அதுக்கு என் தகப்பனார் காரணம். ஆனா அந்த தகப்பனை இழந்துட்டு இன்னைக்கு வரை என்னால் மீண்டு வர முடியல. ஆனா நாயகத்தினுடைய வாழ்க்கையில 5 மௌத்து, பெத்த பிள்ளைய அவங்க மூத்தாகிறாங்க. அதை விட கொடுமை வேற ஏதாச்சும் வேணுமா? தான் பெத்தெடுத்த பிள்ளைய தூக்கி கொடுத்த கொண்டு போய் வைக்க முடியுமா? அந்த மனசை நம்மளால ஏத்துக்கிற முடியுமா? ஒன்றும் இல்லை, பிள்ளைய வாத்தியார் அடிச்சிட்டாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நேராக ஸ்கூலுக்கு போறோம்ல, சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா நாயகத்தினுடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட ரசூலை நம்ம நேசிக்கணும்னு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். என்ன ஒரு விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில தனக்காக வேண்டியும், தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும், தன்னுடைய சகாபாக்களுக்காக வேண்டியும், தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக வேண்டியும் முயற்சி பண்ணதை விட தன்னுடைய உம்மத்தார்களுக்கு முழு மூச்சையும் கொடுத்தாங்க. எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தானே. எந்த அளவு உண்டாக்க பல இடங்கள்ல என்னுடைய உம்மத்தின் போன நபி வந்து கடைசி நேரத்துல ரூஹு உயரக்கூடிய ரூஹ வந்து அவங்க வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நிப்பாட்டுங்க சொன்னாங்கல்ல, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தானே. நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன கேட்டாங்க? எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறே, என் பொண்டாட்டி கஷ்டமா இருக்குன்னா கேட்டாங்க. ஒண்ணுக்கு 11 மனைவி வச்சிருந்தாங்கல்ல, கல்யாணம் பண்ணியிருந்தாங்க தானே. 11 மனைவியை கல்யாணம் பண்ண நாயகம் வந்து கேட்கலையே, என்னுடைய மனைவிக்கு கஷ்டமா இருக்குன்னா கேட்டாங்க, கேட்கல. இல்ல அதுக்கு பிற்பாடு 4 பொம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தாங்க, 2 ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தாங்க. அப்ப அந்த என் பிள்ளைக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கேட்டாங்க, கேட்கல. என் மாமனார் கஷ்டமா இருந்துச்சு, அபூபக்கர் நாயகம் இருந்தாங்க, உமர் நாயகம் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படித்தான் கஷ்டமா இருக்குமா, எதையுமே கேட்கல. அவங்க கேட்ட ஒரே வார்த்தை, என் உம்மத்துக்கு கஷ்டமா இருக்குமான்னு கேட்டாங்க. அந்த ரசூலை எனக்கு பிரியம் வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுறப்பே அந்த துவால கேட்க சொன்னாங்க. நம்முடைய துவாக்கள்ல நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னாக்க நம்முடைய துவா நேர்மையா ஓர்மையானதாக மனசோட உட்கார்ந்து கேட்கணும். அங்க சிந்தனையை பல இடங்கள்ல வச்சுக்கிட்டு இங்க துவாவை கேட்டு நம்ம துவா கபூல் ஆகாது. அல்லாஹ் பரிபூர்ணமா பாதுகாக்கணும். எல்லாருடைய துவாக்களையும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணும். எந்த நேரத்தில் நம்ம துவா கேட்டாலும் நம்முடைய துவா அங்கீகரிக்கணும். அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி தரணும். சரி, சுருக்கமான விஷயம் முடிவுக்கு வர்றேன். இப்ப அந்த துவாவை அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஒரு வழியை நமக்கு சொல்லி தர்றாங்க பெருமக்கள். என்ன வழியை சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நைட்டு நம்ம படுக்கிறோம்ல, நைட்டு நம்ம படுக்க போகும்போது நல்லா கவனமா கேட்டுங்க. நைட் நம்ம படுக்க போகும்போது ஒது செய்ய வேண்டியது. ஒது செய்துட்டு நம்ம 13 தடவை செலவாத்து ஓதணும். ஏதாச்சும் ஒரு செலவாத்து, எந்த செலவாத்து உங்களுக்கு நமக்கு தெரியுதோ அந்த செலவாத்தை 13 தடவை ஓதிக்கிற வேண்டியது. அதுக்கடுத்து யா சலாம் யா அல்லாஹ். சலாம் அப்படின்னாலே நிம்மதின்னு அர்த்தம். சலாம் உடையவனே, நிம்மதியானவனே, எனக்கு நிம்மதியை கொடுன்னு அர்த்தம். சரியா? யா சலாம் யா அல்லாஹ் 113 தடவை. மறுபடியும் செலவாத்து 13 தடவை. இதை ஓதி துவா செய்துட்டு அப்படியே படுத்தோம்னு சொன்னாக்க, இதை நாளடைவில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர நம்மளோட குடும்ப பிரச்சனைகளை அத்தனையும் நீங்கி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருவான், நமக்கு கொடுத்துருவான். நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பங்களில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் செலவினங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.